ஏன் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் கண்ணை மூடி வாரினாலும் கன்றாவியாக கலைய போகிற தலைக்கு எதுக்கு எனக்கு புரியுது. நம்ம வெளியே போகிறனாலே சில விஷயத்த மறந்துடுவோம். அதை முதல்ல ஃபோனுக்கு சார்ஜ் போடுறது, அதை விட பெரிய விஷயம் அதை சுவிட்சை போடுறது. அந்த ரெண்டுத்தையும் நீ உருப்படியாக பண்ண. நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் நான் இன்னைக்கு ஊருக்கு போகிறேனே. சரி, ஊருக்கு போகும்போது நம்ம அக்கா வீட்டுக்கு சாப்பிட்டு போகலான்னு நம்ம வீட்டுக்கு போனால் நம்ம செல்லக்குட்டி நம்மளை பார்த்து ஒரே சிரிப்பு. எங்கள் வீட்டில் 2 குட்டீஸாக விளையாண்டு இருந்தானுங்க. அதை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். இருக்கிறதுலே டிராவலில் கொடுமையான விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி பைய கையில் தூக்கிட்டு போகிறது தான். வழக்கத்தை விட இன்னைக்கு எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் கொஞ்சம் ஹெவி தான். அதை இப்பயும் நாக்கு தள்ளிடுச்சு. இதோட என்னோட வாழ்க்கை சீரிஸ் எபிசோட் 10ன்னு கெத்தா சொல்லிட்டு கோயம்பேடு வந்து இறங்கிட்டேன். கெத்துன்னு எந்த நேரத்தில் சொன்னனோ இங்கே வெத்தா சுற்றின்னு இருந்தேன். பஸ்ஸும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. அங்கிட்ட ஒரு பஸ் வந்துச்சு, மொத்த வித்தையும் இறக்கடான்னு சொல்லிட்டு போய் ஏறினாலும் கடைசி அந்த பஸ்ஸை போகலன்னு சொன்னானுங்க பாருங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் நான் தான் எதையோ பறி கொடுத்த மாதிரியே நின்றுட்டு இருந்தேன். நான் அடித்த மணி கடவுளுக்கு கிடைச்சாலே இன்னொரு பஸ் டிரைவர் கிடைச்சு போல. இன்னொரு பஸ் வந்து ஏறிட்டேன். ஏன்னொன்னு இது எப்படியோ டிக்கெட் எடுத்து நல்லா தூங்கிட்டேன். எஞ்சி பார்த்தா சிதம்பரமே வந்துடுச்சு. சரி, டீ குடிக்கலான்னு கடைக்கு போகலான்னு பார்த்தா நம்ம ஒரு பஸ்ஸே வந்துடுச்சு. சரி, வீட்டுக்கு முதல்ல போகணும்னு பஸ் ஏறிட்டேன். இந்த டைமில் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், வெளியூர்லேருந்து நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது ஏன் அந்த நேச்சரை பார்த்துட்டு வரும்போது ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அதான் நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது அது எவ்வளோ கொடுத்தாலும் வராதுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.